டே சின்சானு, இப்ப ரீசெண்டா உனக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுல்ல, அந்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிட்டியா இல்ல ஃபெயில் ஆயிட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நான் எப்பவுமே பாஸ் தான் ஆவேன்றது உனக்கு தெரியாதா? டே, நீ அது பாஸ் ஆவறதாவது உண்மையா சொல்லு, பாஸா ஃபெயிலா? நான் உண்மைதான்ப்பா சொல்றேன். நானா பாஸ் ஆயிட்டேன். எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் நான் ஃபெயிலே கிடையாது. என் வீட்டை சேர்ந்தவங்களே என்ன பயங்கரமா பாராட்டினாங்க. அதனால இன்னைக்கு கேம் விளையாடலாம்ப்பா. நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவன்னு எனக்கு தெரியும்டா. கடைசியா கேம் விளையாடலான்னு வந்துட்டியா? சரி, புதுசா என்ன கேம் வந்திருக்கு, கேம பத்தி சொல்லு. புதுசா ஒரு கேம் பார்த்தப்பா. நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் பாப்போம்ல, தண்ணியை எல்லாருமே ஒவ்வொருத்தரா ஊத்துவாங்க. யாரு ஊத்தும் போது தண்ணி லீக் ஆகி வெளியே விழுதோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க, மத்தவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரி கேம் விளையாடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கேம் தான்ப்பா ரோப்ளெக்ஸ்ல வந்திருக்கு. சூப்பரா இருக்குப்பா. நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு டேர்ன் வரும்போதும் ஊத்தணும்ப்பா. சூப்பரா இருந்தது. வித்தியாசமா இருக்கேடா. இப்ப நம்ம போனோம்னா அந்த கேமை ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ சொல்றதை கேட்கும் போதே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. சரி, வீட்டுக்கு போவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சன் பேசுறேன். இன்னைக்கு டோன்ட் லெட் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இருங்க உங்களுக்கு இந்த கேம் எப்படி இருக்கும்ன்றத காட்டுறேன். ஆக்சுவலா அந்த எல்லாருமே ஒவ்வொருத்தரா போய் தண்ணியை ஊத்துறவங்க. கேம் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த ரவுண்ட் இப்ப தெளிவா உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். இங்க ஒரு கப்பு இருக்கிறதா பாருங்க. இந்த கப்புல வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊத்தணும். யாரு தண்ணி ஊத்தும் போது தண்ணி வெளியே சிந்துதோ அவங்க அவுட். இந்த கேம் நீங்க நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க. அதுதான் கேம். இது பாருங்க. என்ன எல்லாரும் இங்கதான் போறாங்களா? இல்ல இல்ல, இது ஆபிங்க. நம்ம இங்க இருந்து விளையாடுவோம். இன்னும் 3 செகண்ட் நமக்கு டைம் இருக்கு. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்களா, நான் இந்த 2வது பொசிஷன்ல இருக்கேன். தண்ணி ஊத்துறதாங்க பாருங்க. அவன் எனக்கு முன்னாடி ஒருத்தன் தண்ணி ஊத்திட்டு இருக்கான் பாருங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம கிட்ட தருவான். நம்ம ஊத்தணும். பாருங்க, நான் என்னங்க பட்டனை பிரஸ் பண்ணுமா? நான் விட்டுட்டேங்க. இருங்க. அதாவது நீங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து விளையாடுவாங்கல்ல, அந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் பாருங்க. அந்த பிங்க் கலர்ல தண்ணி ஏதா இருங்க. இப்ப நான் இது பண்ணும். ஐயோ, தண்ணியை சிந்தாத அளவுக்கு நான் ஊத்தணுங்க. இப்ப அடுத்தடுத்து வரலாம் சிந்திடுவான் பாருங்க. இப்ப வேற ஒரு பொண்ணு, மஞ்ச முடி பொண்ணு ஊத்துது. பாப்போம் அது எப்படி ஊத்துது பாப்போம். ஊத்துது. ஆனா இன்னும் கிளாஸை விட்டு வெளியே விடல. இப்ப நான் ஊத்துறேங்க. ஐயோ, கிளாஸை விட்டு வெளியே வெளிலங்க. கிளாஸை விட்டு வெளியே விடக்கூடாது. ஐயோ, இப்ப விழுந்துரும் நினைக்கிறேன் நான் ஊத்துனா. என்ன டக்கு 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 டக்குன்னு ஊத்த சொல்றாங்க இப்ப. ஓஹோ, ஊத்து. நல்ல வேலை, நான் ஊத்தும் போது எதுவும் ஆகலங்க. பாப்போம் யாரு ஊத்தும் போது அவுட் ஆகுதோ அவங்க தோத்துட்டாங்க. நான் ஊத்தும் போது எதுவும் ஆகல. பாப்போம். ஐயோ, திரும்பி என்ன ஊத்த சொல்றாங்க. ஐயோ, இது பாத்தீங்களா, கரெக்டா நான் ஊத்தும் போது அந்த தண்ணி எல்லாம் லீக் ஆயிடுச்சு. நான் தாங்க அவுட்டு. நான் தோத்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க. அதாவது நம்ம தண்ணி அளந்து ஊத்தலாம்னு பார்த்தா நம்மளால அளந்தெல்லாம் ஊத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது குத்து மதிப்பா அது ஊத்துறதுதான் பாருங்க. அது விருப்பத்துக்கு தான் அது ஊத்துது. நான் என்ன நினைச்சேன், நம்ம கவனமா ஊத்தணும்னா கம்மியாவே ஊத்தலாம்னு நினைச்சேன். இங்க இருக்கவர்கிட்ட பேசலாம் நம்ம, இந்த கடற்கரைக்கிட்ட இருங்க. ஓ, அங்க நம்ம கலரை மாத்தலாங்க. புரியுது. நம்ம என்ன கலர் வாங்குறோமோ அந்த கலர் மாதிரி அங்க காட்டும். சரி, அதுக்கு நிறைய காசு சேர்க்கணும். இப்ப நம்ம $0 தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலா அங்க எனக்கு வந்து ப்ளூ கலர்ல காட்டுதுல, மத்தவங்களுக்கு பிங்க் கலர்ல தான் காட்டுது பாருங்க. காரணம் அவங்க வாங்கியிருக்காங்க. இங்க இருங்க, ரெக்வஸ்ட் யாரோ கொடுத்தாங்க. சரி, அக்செப்ட் பண்ணல. சரி, அப்புறமா பண்ணிக்கிறேன் நான். எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்க பொண்ணு தாங்க ரெக்வஸ்ட் கொடுத்தது. ஓகேவா? இருங்க, இப்ப தண்ணியை ஊத்துறதுக்கு போலாமா? அவனே அவ்வளவு தண்ணியை நிரப்பிட்டாங்க. கேம் இப்ப சீரியஸா போக போதுங்க. இப்ப நான் ஊத்துறேன்னா எனக்கு நல்ல வேலை. நான் ஊத்தும் போது எதுவும் ஆகலங்க. மஞ்சள் முடி பொண்ணு ஊத்துது. இந்த பொண்ணு அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பொண்ணு ஊத்துச்சுல, அது அவுட் ஆயிடுச்சு. எனக்கு நீங்களும் ஜெயிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் ஒருத்தர் அவுட் ஆயிட்டா மத்தவங்க எல்லாம் ஜெயிச்ச கணக்கு போடுங்க பாருங்க. நீங்களும் ஜெயிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததுங்க. என்னன்னு தெரியல, ரெக்வஸ்ட் கொடுத்தது. நான் அதை எப்படி அக்செப்ட் பண்றது? கேம்ல விளையாடிட்டு இருக்கும் போது அக்செப்ட் பண்றது தெரியல. நான் அப்புறமா வந்து ஓகே பண்ணிடுறேன். ஐயோ, என்னங்க கீழே வந்துட்டேன். அங்க சும்மா நீங்க போற அந்த இன்டர்மிஷன் டைம் இருக்குல்ல, அந்த டைம் சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கு அங்க போய் விளையாடலாம். நம்ம கேம் ஸ்டார்ட் ஆயிடுங்க. கேம்குள்ள போயிடலாம். இன்னும் 1 செகண்ட்ல கேம் ஆரம்பிக்க போகுது. நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் நிரப்ப போறோம். அதான் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதானே இவன் ஃபுல்லா நிரப்பலாம். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். இருங்க, நம்ம ரொம்ப நேரம் நிரப்பி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தருவோம். என்ன நம்ம அளந்துலாம் நிரப்ப முடியுதுங்க. இதுங்க, அவன் தோத்துட்டாங்க. நான் ஜெயிச்சிட்டேங்க. +1 வின்னு காட்டுறாங்க. ஆனா டாலர் தர மாட்டாங்க இவனுங்க. நான் ஜெயிச்சிட்டேன் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுதான் $13 தந்துட்டாங்க. ஆனா நம்ம ஏதாவது வேற கலர் மாத்தணும்னா எவ்வளவு காசு தெரியுமா தேவை? $150 தேவைங்க. இந்த பிரவுன் கலர்ல இந்த பபிள் டீன்ற மாதிரி மாத்தலாம். அதாவது டீ கலருக்கு மாறிடும். அந்த தண்ணி இப்ப தெரியுதுல, நம்ம ஜெயிச்சு நிறைய காசு சேர்த்து அதை வாங்கிட்டோம். இங்க பிரவுன் கலர்ல டீ மாதிரி தெரியும். சரி, நம்ம இன்னொன்று விளையாடலாம். ஒரு 3-4 பேர் இருந்தா விளையாடுறதுல நம்ம ஜெயிச்சிடலாங்க. இவனுங்க நிறைய பேரை போட்டுறாங்க அந்த இடத்துல. இருங்க, நான் தான் இப்ப தண்ணி ஊத்துறோம். நிறைய தண்ணி ஊத்திடுறேங்க. ஃபர்ஸ்டே நிறைய தண்ணி ஊத்திடுறேன். ஊத்து பாத்தீங்களா, நான் தாங்க ஊத்திட்டு இருக்கேன். எவ்வளவு ஊத்துறேன் பாருங்க. கேம் டக்கு டக்குன்னு முடியறதுக்காக தான் இவ்வளவு ஊத்திட்டு இருக்கேன். இருங்க, நம்மளே ஊத்தி நிறைய கொண்டு வந்துடலாம். நிறைய கொண்டு வந்துட்டாங்க. நிறைய கொண்டு வந்துட்டேன். பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் ஊத்துறானா. அடுத்து ஊத்துறீங்க. எவனோ பிங்க் கலர் தண்ணி வாங்கியிருக்காங்க. பிங்க் கலர் தண்ணி வாங்கினா விட்டுட்டான், அவுட் ஆயிட்டான். பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குது இந்த கேம்ல. இந்த
பரவாயில்லங்க, நிறைய பாயிண்ட் கிடைச்சிருச்சுங்க, சூப்பர். இதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி விளையாண்டோன்னு இங்க பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். நம்ம முதல்ல என்ன வாங்கணும்னு கணக்கு பண்ணி வச்சிருக்கோம், 150 ரூபாய் வாங்கணும்னு கணக்கு பண்ணி வச்சிருக்கோம். 150 ரூபாய் வாங்கிடலாங்க. இப்பயே என்கிட்ட 105 ரூபா இருக்கு. இன்னும் ஒரு 2-3 கேம் மட்டும் நம்ம ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கிடலாங்க. மக்களே, கேமோட கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்ல? ஓகேவா? லைன்ல நிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை எல்லாருமே ஊத்தணும். யார் ஊத்தும் போது தண்ணி கீழே விழுதோ அவங்க அவுட், அவ்வளவுதான். பாருங்க, இப்ப எனக்கு முன்னாடி இருக்கவன் பிங்க் கலர் வாங்கி வச்சிருக்கான், அதனால அவன் ஊத்தும் போது மட்டும் பிங்க் கலர்ல தெரிஞ்சு பாருங்க அந்த தண்ணி. இவன் 3/4 கிளாஸ் ஊத்திட்டு தான் எனக்கு தருவான் பாருங்க. 3/4 கிளாஸா? ஐயோ, அதை தாண்டியே ஊத்திட்டு இருக்காங்க இவன். ஐயோ, முனையில தான் எனக்கு தருவான் போலியவன். ஐயோ எப்பா, நான் லைட்டா ஊத்திட்டு தப்பிச்சிட்டேங்க. திரும்பி லைட்டா ஊத்துனேன், அவன் ஊத்துறான். யார் ஊத்தும் போது விட போதோ. 2 பேர் தானே இந்த கேம் விளையாடுறோம். இவன் அவுட் ஆகணும் பாக்கறல. எஸ் மக்களே, அவன் ஊத்தும் போது தண்ணி கீழே விழுந்துருச்சு மக்களே. எனக்கு நிறைய காயின் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம் எவ்வளவு காயின் தான் கிடைக்குதுன்னு. ஏன்னா 2 காயின் தாங்க கிடைச்சிருக்கு. அட பாவீங்களா, நான் நிறைய ஆளுங்க கூட விளையாண்டாலே இதை விட நிறைய காயின் கிடைக்குங்க. 2 காயின் தாங்க கிடைச்சது இந்த கேம்ல எனக்கு. இது வருங்களா, 107 காயின் தாங்க வச்சிருக்கேன். 150 காயினாவது சேர்ந்தாதான் நான் அந்த காஃபி வாங்க முடியும். எனக்கு தண்ணி கலர்ல தெரியாம காஃபி கலர்ல தெரியுங்க. சரி, இன்னும் 4 செகண்ட்ல அடுத்த கேம் ஆரம்பிக்க போது ஒரு 4-5 பேர் விளையாடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தாங்க இருக்கும். ஓகே, மாத்தி மாத்தி ஊத்த வேண்டியதுதான். இங்க அந்த பொண்ணு தண்ணி ஊத்துதா? ஊத்து, நீயே முக்க ஊத்திடு, அப்பதான் கரெக்டா இருக்கும். இன்னும் ஊத்திட்டு இருக்காம அங்க இன்னும் ஊத்திட்டு இருக்குங்க. தண்ணி முனைக்கிட்ட வரப்போதுங்க. ஓகே, இப்ப மாத்திரும் பாருங்க, நிறுத்திடும் பாருங்க ஊத்துறத. இன்னும் நிறுத்த மாட்டேங்குதா? ஐயோ, இவன் ஊத்தி கீழே விழுந்துடணும். கடவுளே, இவன் கரெக்டா ஊத்துறான். என்னங்க இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான்? இருங்க, நான் ஊத்துறேன். நான் டக்குன்னு ஊத்துறேன்ல, அந்த மாதிரி ஊத்துங்கடா. இந்த பொண்ணு ஊத்துது, இப்ப இவன் ஊத்துறான். இப்ப நான் ஊத்தணுமா? நான் ஊத்திட்டேங்க கரெக்டா. இவன் ஊத்துறான், நான் ஊத்தணும். எப்பா, இந்த வாட்டியே நான் அவுட் ஆகலப்பா. அவுட் ஆகிடுவேன்னு நினைச்சேன், அவுட் ஆகல. எங்க இந்த வாட்டி ஜெயிச்சிட்டேன், ஆனா எனக்கு பாயிண்ட் கிடைக்கலங்க. இந்த வாட்டி எவ்வளவு பாயிண்ட் கிடைக்குது? இல்லங்க, பாயிண்டே கிடைக்கலங்க. என்னத்த கேம் நடத்துறாங்க, பாயிண்டே தர மாட்டாங்க. பாயிண்டே தரலன்னா நான் எப்படி ஜெயிக்கிறது? இவருங்க போன வாட்டி கஷ்டப்பட்டு விளையாண்டது தாங்க பிரயோஜனம், ஆனா பாயிண்டே எனக்கு தரலங்க. இந்த அண்ணன் கிட்ட ஏதாவது வாங்கிடலான்னு பாக்குறேன், வாங்க முடியாது போலியே. ஐயோ கடவுளே, அதான் இந்த கேம் விளையாடுறதுக்கு ஆளுங்களே கம்மி பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம்ல எத்தனை பேர் இருக்காங்க பாப்போம். இப்ப நானும் இந்த பொண்ணை மட்டும் தானே இந்த கேம்லயே இருக்கேன், அதனாலதான் அதுதாங்க. இப்ப நானும் அந்த பொண்ணை மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கோம் பாருங்க. வேலையா வருது. 2 பேருக்கு கேம் வச்சா என்னங்க பாயிண்ட் தருவாங்க? பாயிண்டே கிடைக்காதுங்க. பாப்போம், கேமுக்குள்ள வேற யாராவது நுழையிறாங்களா பாப்போம். நானும் இந்த பொண்ணை மட்டும் தாங்க இன்னும் இருக்கோம். ஐயோ, என்னங்க இது? சரி, விளையாடுவோம். இந்த பொண்ணை தனியால ஜெயிச்சிருவோம் நம்ம. வா, யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுறேன்? ஏன் கிட்டே வா. ஐயோ, என்னங்க, நான் ஊத்த கீழே விழுந்துருச்சுங்க தண்ணி. அவ்வளவுதான், நான் இந்த வாட்டி அவுட் ஆயிட்டேன். பின்னங்க அவனுங்க 2 பேர் கூட விளையாட வர்றாங்க. திரும்பி அந்த பொண்ணு மட்டும் தாங்க இருக்கு. இந்த பொண்ணும் நானும் தாங்க கேம் விளையாடணும். பாருங்க, நிறைய பேர் இருந்தா விளையாடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்க. ஐயோ, தாண்டு எப்பா, தாண்டு. என்ன தாண்டு? ஐயோ, அது லேசரா? அவுட் ஆயிட்டேங்க. இப்படி தாண்டினா ஏதாவது காசு தருவாங்களோ, அதனாலதான் அந்த பொண்ணு தாண்டுதோ. அங்க கப் இருக்கு, அந்த கப்பை எடுத்தா ஏதாவது காசு கிடைக்கும். ஐயோ, நம்மளுக்கு தாண்டவும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஃப்ரீ பண்ண சொல்றாங்க. என் கூட வேற ஒருத்தன் விளையாடுறதுக்கு வந்துருக்கான். மதராசா வாடா. இருங்க, எவ்வளவு தண்ணியை நிரப்பி விடலாம். நம்மளே நிறைய தண்ணியை நிரப்பி விட்டுணுங்க. இந்த பாருங்க, நிரப்பிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அந்த விளிம்பு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவங்க கிட்ட தந்துடலாங்க. விளிம்பு வரைக்கும் வா, போதுங்க. இதுக்கு மேல நம்ம கீழே ஊத்திட போறோம். ரோபோட் விளையாடுதுங்க என்கிட்ட. எஸ் மக்களே, $96 கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுல பாருங்களேன், எனக்கு $96 கிடைக்கும் பாருங்களேன். எஸ் மக்களே, $96 கிடைச்சிருச்சு. நான் நினைச்சா இதை வாங்கலாம். பிரவுன் வாங்கிட்டேங்க மக்களே. இப்ப பாருங்க, எனக்கு தண்ணி பிரவுன் கலர்ல காட்டும் பாருங்க. இன்னும் 16 செகண்ட் நான் வெயிட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டரே ஆள் அனுப்புதுங்க. கேம்ல யாருமே இல்லைன்னா கம்ப்யூட்டர் அனுப்புது. பாருங்க, நீங்க வேணா பாருங்க, இன்னும் 7 செகண்ட்ல என் கூட கம்ப்யூட்டர் விளையாடுவாங்க பாருங்களேன். அதாவது யாருமே வரலன்னா கம்ப்யூட்டர் கூட நம்மள விளையாட விட்டுறாங்க. இது வந்துருச்சு, பாப்போம் எவனது வரானு. பாருங்க, எனக்கு பின்னாடி வரவன் கம்ப்யூட்டருங்க. பாத்தீங்களா மக்களே, நான் சொன்ன மாதிரி இப்ப பாருங்க வேற கலர்ல தெரியுதா? முதல்ல எனக்கு தண்ணி மாதிரி தானே தெரிஞ்சது. இப்ப பாருங்க, ஏத்து ஃபுல்லா ஏத்தி அவங்க கிட்ட தரலாங்க. ஃபுல்லா ஏத்தி போதும் தந்துரு. எனக்கு என் கூட விளையாடுறவன் இப்ப கம்ப்யூட்டருங்க. ஆள் இல்ல இந்த கேமுக்கு, அதனால கம்ப்யூட்டர் விளையாடு. ஐயோ, நான் கீழே ஊத்திட்டேங்க. இப்ப கம்ப்யூட்டர் ஜெயிச்சிருச்சுங்க இந்த கேம்ல. ஷிட். எப்பா, விளையாடுறதுக்கு ஒரு பொண்ணு என்னதுங்க அது பேர் என்னது? சன்னிதான்னு ஒரு பொண்ணு விளையாடுறதுக்கு வந்திருக்கேங்க. பரவாயில்லப்பா, நான் சிஸ்டம் கூட விளையாடிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பொண்ணு விளையாடுறதுக்கு இன்னும் வந்த விளையாடத்துல அந்த பொண்ணு போயிடுச்சு. எங்க போச்சு அந்த பொண்ணு? ஏன் அந்த பொண்ணு வந்த விளையாடத்துல கேம் விட்டு வெளியே போயிடுச்சுங்க? அடப்பாவுமே. அப்ப திரும்பி நான் சிஸ்டம் கூட தான் விளையாடணுமா? சரி, விளையாடுவோம். சிஸ்டம் கூட ஜெயிச்சா பல்கா காசு கிடைக்குதுங்க. தோக்கதான் செய்வோம், தோக்குறோம், ஆனா ஜெயிச்சா பல்கா கிடைக்குது. அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும்ல. பாருங்க, இப்ப தண்ணிக்கு பதிலாக காஃபி நிரப்பிட்டு இருக்கேங்க.
நரப்பு 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 எவ்வளவு நரப்பிட்டேன் பாருங்க. இருங்க நல்லா அந்த முனையில கொண்டு போய் விடுவோம். எஸ் மக்களே, இப்ப கம்ப்யூட்டர் விளையாடுறானா விளையாடு. ஓகே, கம்ப்யூட்டர் விளையாடுறாங்க. எவ்வளவு கேர்ஃபுல்லா விளையாடுறாங்க அவன். எஸ் மக்களே, நிறைய பாயிண்ட் $92. எங்க கம்ப்யூட்டர் கிட்ட விளையாடுறதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய காசு தராங்க. இருங்க நம்ம விலையை விசாரிச்சு வச்சிருவோம். இன்னும் 23 செகண்ட் இருக்கு. இருங்க இவர்கிட்ட விசாரிச்சு வச்சிருவோம். எங்க அதுக்கப்புறம் ஃபிஸி ப்ளூவா? ஏன்னா அது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கு. தண்ணி மாதிரி இருக்கிறதையா நான் வாங்கணும். ஸ்ட்ராபெரி ஸ்மூத்திஸ் அதுக்கு வாங்கிடலாங்க. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்திஸ் வாங்கிட்டோம்னா அது பிங்க் கலர்ல தெரியுங்க. அப்படி பிங்க் கலர்ல தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், $500 எனக்கு வேணும். இப்ப என்கிட்ட ஒரு $150. ஐயோ, ஒரு பொண்ணு வந்துருச்சுங்க. எனக்கு என்னமோ சிஸ்டம் கூட விளையாண்டதான் நிறைய காசு கிடைக்குதுங்க. இப்ப இந்த பொண்ணு கூட விளையாடணுமா? பொண்ணு கூட விளையாட வர்றாங்களே, கருப்பா இருக்கே எனக்கு. சரி சரி பாப்போம், இந்த பொண்ணு எப்படி நல்லா விளையாடுதான்னு பாப்போமா. இந்த பொண்ணு பிங்க் கலர் வாங்கி வச்சுங்க. நான் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கணும்னு நினைச்சேன்ல, அதை ஏற்கனவே இந்த பொண்ணு வாங்கியே வச்சிருக்கு. இது பாருங்க. ஐயோ எப்பா, நல்ல வேலை விழல. எப்பா நான் ஊத்தி விழல. இப்ப அந்த பொண்ணு, இப்ப நானு. எப்பா இப்ப இருக்க நான் ஊத்தி விழல, அந்த பொண்ணு ஊத்தி விழுந்துடணும். கடவுளே, விழுந்துரு விழுந்துரு. எஸ் மக்களே, இப்ப பாருங்களேன், $1 தராங்க அல்பமா. நான் சிஸ்டம் கிட்ட விளையாண்டாலே $90 தராங்க. வந்து பாருங்க, $1 வச்சு நான் என்னங்க பண்ண முடியும் இங்க? அநியாயத்துக்கு ஒரே $1 தராங்க. $1 வச்சுட்டு சிங்கிள் டீ கூட வாங்க முடியாது. இவனுங்க என்னடான்னா $1 நமக்கு தராங்க. தாண்டு என்னங்க இது, மத்தவங்க ஈஸியா தாண்டுறாங்க, என்னால தாண்டவே முடியலங்க. போன்ல விளையாடுறது கஷ்டமா இருக்குங்க. இந்த இடத்த ஐயோ இருப்பாங்க, எதுல தாண்டி குடிச்சிட்டாங்க. சரி 4 செகண்ட் இருக்கா பாப்பா. அந்த பொண்ணு விளையாட வந்துடும். அந்த பொண்ணு வந்துருச்சா? என்னங்க சிஸ்டம் விளையாடுறாங்க. அந்த பொண்ணு வராததுனால சிஸ்டம் கிட்ட விளையாடுறாங்க திரும்பி. எனக்கு சிஸ்டம் கிட்ட விளையாடுறது தான் பிடிச்சிருக்கு. சிஸ்டம் கிட்ட தோத்தா நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்காது, பட் ஜெயிச்சா 90 பாயிண்ட் கிடைக்குதுங்க. பிளேயர்ஸ் கிட்ட ஜெயிச்ச கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கிடைக்குதுங்க. ஐயோ இருங்க, நான் பேசிக்கிட்டே விட்டுற போறேன். அவ்வளவுதாங்க, நிறைய ஊத்தி தந்துட்டேன். எதிர்த்தீங்களா, அவன் ஊத்தி விழுந்துட்டான். எஸ் மக்களே, 99 பாயிண்ட் கிடைச்சது மக்கள். எதிராக 99 பாயிண்ட். இன்னொரு நாட்டிலும் சிஸ்டம் கூட விளையாட விடுங்களா. எனக்கு சிஸ்டம் கூட விளையாடுறதா பிடிச்சிருக்கு. நிறைய பாயிண்ட் எனக்கு கிடைக்குதுடா. இந்த மக்கள், இந்த பொது ஆளுங்க, இந்த ஆளுங்க கிட்ட விளையாடுறதாங்க கருப்பா இருக்கு. இருங்க எதிரலாம் எல்லாரும் நல்லா தாண்ட, நம்மளால தாண்ட முடியல. ஐயோ இதுங்களா விழுந்துட்டேன். எனக்கு தாண்டவே வர மாட்டேங்குது. இருங்க இருங்க, நல்லா தாண்டுவாங்க. நான் ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி விளையாண்டேன்னா சூப்பரா தாண்டுவேன். இது எனக்கு போன்ல செட் ஆக மாட்டேங்குது. சரி, இந்த வாட்டியும் சிஸ்டம் கூடயா? ஓகேங்க, சிஸ்டம் டேபிள் கூடலாம் இவனை ஜெயிச்சிடலாம். இருங்க, ஏறு ஏறு ஏறு. முக்கா நடத்திடலாம்ல. இருங்க இருங்க, இந்த மோர் கேஷ்யூ. நிறைய தண்ணி நீங்க ஃபில் பண்ணா நிறைய காசு கிடைக்கும்ன்றாங்க. ஓஹோ, தண்ணி ஃபில் பண்ற வாய்ப்பு கிடைச்சாதான் காசு நிறைய கிடைக்கும் போலுங்க. இதுவே எனக்கு இப்பதான் புரியுதா? ரைட்டுங்க மக்களே, என்னன்னா தண்ணி ஊற்ற வாய்ப்பு நமக்கு கிடைச்சா நமக்கு நிறைய பாயிண்ட் எடுத்துட்டாங்க. $96. ஓ, இப்ப மத்தவங்க கூட விளையாண்டாலும் பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன, நமக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றுற வாய்ப்பு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாலே நம்ம நிறைய காசு ஜெயிக்கலாம். சரி 20 செகண்ட் கேப் இருக்குல்ல. என்னங்க ஆபி விளையாடலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஆபி காணோம், மறைஞ்சிருச்சு. என்ன மறைஞ்சிருச்சு? சரி நம்ம வெயிட் பண்ணலாமா? நம்ம அந்த அடுத்த தண்ணி வாங்கணும்னு நினைச்சோமே. இப்ப நம்ம நினைச்சா ஒரு தண்ணி ஒரு இது வாங்கலாங்க. ஃபிஸி ப்ளூ சோடான்னு ஒன்று வாங்கலாம். ஆனா எனக்கு ஸ்ட்ராபெரி தான் வாங்கணும். இது வேணாம், எனக்கு ஸ்ட்ராபெரி வாங்கணும். 500 சேர்த்தனா ஸ்ட்ராபெரி கிடைக்கும். இருங்க, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊத்துற வாய்ப்பு. மேட்ச்ல ஜெயிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஊத்துறது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஊத்தி நான் மேட்ச்ல ஜெயிச்சாதான் நிறைய காசு கிடைக்கும். இருங்க, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஊத்துறேன்னா ஃபர்ஸ்ட் ஊத்தி மேட்ச்லயும் ஜெயிக்கணும். அப்பதான் எனக்கு $90 $100 கிட்ட கிடைக்கும். இருங்க ஃபுல்லா முக்கா. ஐயோ ஊத்திட்டாங்க, நிறைய ஊத்திட்டாங்க. கம்ப்யூட்டரை கீழே ஊத்திடுறா. கீழே ஊத்திடுறா. எஸ் மக்களே, கீழே ஊத்திட்டா மக்களே. கம்ப்யூட்டர் $97 கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரு வாட்டி ஜெயிச்சனா நான் அதை வாங்கிடலாங்க. அப்படிதானே? பாப்போம். ஆமா மக்களே, ஒரே வாட்டி ஜெயிச்சனா பிங்க் தண்ணியை பாத்துறேன். பிங்க் தண்ணினா ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி. அது ஸ்ட்ராபெரி ஜூஸ் பாருங்க. இது இங்க இருக்கு பாருங்க, இந்த கலர் இருக்குங்க. பிங்க் ப்ளூ ரெட் இருக்குல்ல, அங்க இருக்க பிங்க். இங்க கூட பிங்க் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி மாறிடும். ஒரே வாட்டி ஜெயிச்சணும். ஐயோ இங்க ஒரு பிளேயர் வந்துட்டானே. டே நான் சிஸ்டம் போய் விளையாடிக்கிறேன் போங்கடா 2 பேருமே. ஐயோ 2 பேர் வந்துட்டாங்களே. 2 பேர் கூட விளையாண்டாலும் தண்ணி ஊத்துற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும். ஐயோ எனக்கு முன்னாடி இருக்கவனுக்கு கிடைச்சிருச்சுங்க. இது பாருங்க, அவன் தண்ணி ஊத்துறாங்க. அவனுக்கு தாங்க காசு கிடைக்கும். இது இந்த மேட்ச் வேஸ்ட் ஆயிடுங்க. எனக்கு காசே கிடைக்காதுங்க. ஜெயிச்சாலும் காசு கிடைக்காது. பாருங்க எவ்வளவு நேரம் தண்ணியை ஊத்துறான் பாருங்க. அவன் உஷாரா நல்லா தண்ணியை ஊத்திட்டாங்க. நான் கொஞ்சம் ஒரு டிராப் தான் ஊத்துவேன், அதனால எனக்கு $1 கிடைக்குது. புரியுது மக்களே எதனால $1 கிடைக்குதுன்னு? முதல்ல தண்ணி ஊத்துறது நம்மளா இருக்கணும். பாருங்க, நான் இந்த வாட்டி நிறைய ஊத்தி வேணும்ட்டே தோத்துற போறாங்க. தண்ணி ஊத்தி நான் தோத்துட்டேன். போ, நான் தோத்தா என்ன பெருசா, எனக்கு $1 நஷ்டம் இல்லை. ஆனா ஜெயிச்சா எனக்கு பல்கா கிடைக்கும்ல. நான் ஜெயிக்கணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஊத்துறவனா போனோம். யூ பிளே திஸ். என்னங்க அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஏஞ்சல்னு ஒருத்தனா? சரி, என்னங்க விளையாடுறது நிறைய பேர் வந்துட்டீங்க. ஐயோ எனக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் வந்துடணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஊத்துற வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிங்க் தண்ணியை ஒரு வாட்டி நான் மனசார பார்த்துட்டு போயிடுவாங்க. சரி பிங்க் தண்ணின்னு சொல்றேங்க, அது வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸுங்க. ஓகே, ஸ்ட்ராபெரி ஜூஸ்.
ரோஸ் மில்க், நம்ம ஊர் ரோஸ் மில்க் சொல்லி அது பாருங்களேன். இப்பயும் தண்ணி ஊத்துற வாய்ப்பு வேற ஒருத்தனுக்கு தாங்க கிடைச்சிருக்கு. ஊத்திட்டோட அவன் ஊத்தவே மாட்டாங்க தண்ணியை. எப்பா அவன் நான் கம்மியா தாங்க ஊத்திருக்கான், நான் ஊத்துறேங்க. எஸ் மக்களே, என் ஆசை நிறைவேற போகுது. ஜெயிக்கணும்ல, அந்த லாஜிக்க மறந்தே போயிட்டேங்க. தண்ணி ஊத்துனா மட்டும் போதாது, நம்ம தோக்கவும் கூடாது. ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, தோக்க கூடாது. இருங்க, தண்ணியை நல்லா ஊத்திட்டேங்க. அடுத்து ஊத்து. இந்த வாட்டி எப்படியும் ஜெயிச்சனா $80 கிடைக்கும். ஜெயிச்சா இல்ல, தோக்காம இருந்தா $80 கிடைக்கும். எப்பா தோத்துறக்கூடாது. வேற எவனாவது ஊத்தும் போது தண்ணி கீழே விழுந்துடணும். எப்பா நல்ல வேலை, எவனாவது ஊத்தும் போது தண்ணி கீழே விழணும். ஐயோ, திரும்பி நான் தாங்க இந்த வாட்டி மாட்டினேன் நினைக்கிறேன். ஐயோ இருப்பாங்க, கரெக்டா என்கிட்ட தாங்க தண்ணி கீழே விழுது. சரி கொட்டுமாங்க, தோத்துட்டேங்க. அவனுங்களுக்குலாம் காசு கிடைச்சிருப்பாங்க. பெருசா காசு கிடைச்சிருக்காது, ஏன்னா நான் தானே ரொம்ப நேரம் தண்ணி அந்த இதை ஊத்துனேன். அதனால நான் அந்த பிங்க்ல மட்டும் எப்படியாவது வாங்கிடலாம்னு பார்த்தேங்க. இவங்க வாங்க விட மாட்டாங்க போலங்க. என்ன பாப்போம், இந்த வாட்டியும் தண்ணி ஊத்துற வாய்ப்பு முதல்ல கிடைச்சதுன்னா நான் வந்து அந்த பிங்க் வாங்கிடுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம கேம் முடிச்சிடலாம். சரியா? இருங்க. வாங்கடா, இந்த வாட்டி எனக்கு முன்னாடி போற வாய்ப்பை தாங்கடா. ப்ளீஸ்ரா, முன்னாடி நான் தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் தாங்க இருக்கணும். ஐயோ, இந்த வாட்டியும் ஃபர்ஸ்ட் இல்லைங்க. ஏஞ்சல்னு ஒருத்தங்க தந்துட்டாங்க, பட் அவன் ஊத்துலங்க. அவன் பரவாயில்லப்பா, அவனுக்கு ஊத்து தெரியலப்பா, அதனால அவன் எனக்கு தந்துட்டான். இருங்க, நான் நிறைய ஊத்திடுறேன். ஃபுல்லா ஊத்திட்டு $90 கிடைக்கணுங்க. $90 கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊத்தணும். நிறைய ஊத்திட்டேன். இதுக்கு மேல கீழே ஊத்திடும், வேணாம். அவ்வளவுதான்ப்பா. ஜெயிக்கணும். போன வாட்டி இந்த மாதிரி தான் ஊத்துனேன், பட் தோத்துட்டேன். இந்த வாட்டி ஜெயிச்சிடணும். கடவுளே, ஜெயிச்சிடணும். ஐயோ பயமா இருக்கே, இந்த வாட்டி விழுந்துருமா? எப்பா விழுங்க. எவனாவது சீக்கிரம் நீங்க விழுவீங்களா? எப்பா ஒருத்தன் விழா வச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. $96 கிடைச்சிருச்சுங்க. ஹாப்பி. இப்ப நான் அந்த பிங்க் உங்களுக்கு வாங்கி காமிச்சிடுறேன். ஓகேவா? வாங்கிட்டேன். $96 வாங்கிட்டேன்னா இவர்கிட்ட வந்து, அண்ணாச்சி அந்த பிங்க் கலர் எடுங்க. இதோ பிங்க் கலர் இருக்கா? வாங்கியாச்சு. பிங்க் கலர் வாங்கிட்டேன். ஏங்க இப்ப நான் விளையாட போற கேம்ல பிங்க் கலர்ல தண்ணி எனக்கு தெரியுங்க. காஃபி கலர்ல தெரிஞ்சது, இப்ப பிங்க் கலர்ல எனக்கு தெரியப்படுது பாருங்க. இன்னும் 8 செகண்ட் வெயிட் பண்ணுமா? 7 செகண்ட் வெயிட் பண்ணும். 5 4 3 2 1. எஸ் மக்களே, நான் போக போறேன். பாத்தீங்களா? இப்ப என் கண்ணுக்கு மட்டும் பிங்க் கலர்ல தெரியும் தண்ணி. இவனுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. இவன் அப்ப இப்பதாங்க விளையாடுறான். இவனுக்கு ப்ளூ கலர்ல தெரியுதா, எனக்கு பிங்க் கலர்ல தெரியும் பாருங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கவே. ஐயோ, இவனுக்கு தாங்க ஃபுல் காசு. தண்ணி நிறைய. இது பாத்தீங்களா பிங்க் எப்படி இருக்கு மக்களே? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பிங்க் பார்க்க. ஓகே, இவன் ப்ளூ கலரு, அடுத்தவனும் ப்ளூ கலரு. அடுத்து இவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருக்கவனுங்க. நான் தாங்க இவங்க எல்லாரும் சீனியரு. நான் பிங்க் வரைக்கும் வந்துட்டேன். இவனுங்க எல்லாருமே இன்னும் ப்ளூ கலர்ல தான் இருக்காங்க. இவங்க பாப்போம். ஊத்தியாச்சு. இந்த வாட்டி நான் ஜெயிச்சாலாம் காசு பெருசா கிடைக்காது. பாப்போம். இங்க என்னங்க அவன் ஊத்தவே மாட்டான், சீக்கிரம் ஊத்துறா. ஓகே, கேம் முடியவே மாட்டேங்குது. எவனாவது கீழே சிந்துங்களா, அப்பதான் கேம் முடியும். எங்க ஒருத்தன் சிந்திட்டான். எனக்கு வெறும் $3 கிடைச்சிருக்குங்க. 3 வாட்டி கொஞ்சம் ஊத்துனல, அதனால $3 கிடைச்சிருக்கு. மக்களே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாண்டிங்கன்னா செம்மையா இருக்கும். நம்ம நிஜத்துல விளையாடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த கேம்ல விளையாடி இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.